பானேஸ்வர் சீரியல் லைக்கான எபிசோடில் கோமதி வந்து நம்ம கதிர்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. எங்கள் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு சொல்லி உனக்கு தாண்டா தெரியும், எதுக்குடா இப்படி அவங்கள துரத்தி விட்டு, அவங்க பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவர் வந்து எதுவுமே சொல்ல மாட்டார், இதுக்கு ஏதோ காரணம் இருக்குது, நீ இப்படி துரத்தி விட ஆள் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைம்மா ராஜியோட அப்பா வந்து கடத்தெருவுக்கு போனார், அப்போ 4 பேர் வந்து அவரை அசிங்கமாக பேசினாங்க, அம்மாவுக்கு சோறு போட வழி இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இப்படி தான் பண்ணணுமா, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அமைதியாக சொல்லியிருப்பேனடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு போவாங்க. இது ராஜுக்கு கூட பிடிக்காது. மாமா அத்தை நம்பி இருக்கலாம், ஆனால் நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், கொஞ்ச நாளாக நீ சரியே இல்லை, இதுக்கு காரணம் எதுவோ இருக்குது, இதை நீ என்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ எதுவுமே சொல்லலை, தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, உன் வேலையை போய் நீ பாரு அப்படின்னு திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இல்லை நான் வந்து உனக்கு வேணால் டீ போட்டு கொண்டு வரட்டான்னு சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் குமரவேலோட வீட்டை காட்டுவாங்க. அப்போ வாங்கத்தான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்க, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. குமரோட அப்பா வந்து கதிரை வந்து திட்டிக்கிட்டு இருப்பாவலாம். அப்போ நீ இதுக்கு காரணமே நீ தானடா ஆத்தாவை வெளியே துரத்துன அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா நம்ம கதிருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அவருக்கு பிடிக்காது, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆவார். இன்னொரு பக்கம் நம்ம பாண்டியன் கோமதி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரவணனுக்கு வந்து நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் வருது, அவங்க கூட யாராச்சும் போகணும், நீ என்னடா முடிவெடுத்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அவள் கூட எனக்கு வாழ விருப்பம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.